என்னங்க காபி சாப்பிடுங்க. இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நரசிம்ம பல்லவனுக்கு உளி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும், ராஜராஜ சோழனுக்கு கத்தி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த துரசிங்கத்துக்கு துப்பாக்கி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த சத்தம் எதிரிங்களுக்கு சாவுமணி, எனக்கு பூபாலம். 2 கண்ணிலேயே நான் வருத்தப்பட்டு இருந்தேன். இப்ப ராஜப்பா பல கண்களை எனக்கு கொடுத்திருக்கான். ஏதோ பெரிய யுத்தத்துக்கு தயார் பண்ற மாதிரி என்னங்க இதெல்லாம்? உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சாவை விட பயம்தான் ஆபத்தானது. நம்ம காப்பாத்துறதுக்கு ராஜப்பா மட்டும் இல்ல, இப்ப நம்ம பையன் தயாராகிட்டு இருக்கான், தெரியுமில்ல? பால்ல இருந்து வெண்ணெய் எடுக்கிறதுக்கு மட்டும் மிஷினை கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஆனா பொம்பளைங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க மிஷினை கண்டுபிடிக்க மாட்டானுங்களே. எப்பதான் கண்டுபிடிக்க போறானுங்க? யோ, என்னையா தனியா நின்னுட்டு தானா புலம்பிட்டு இருக்க? கடையாம வெண்ணெய் வரதில்ல, பொம்பளை மனசை கலக்காம காதல் வரதில்ல. அத பத்தி தான் புலம்பிட்டு இருக்கேன். காதல்ங்கிறது கறக்கிற பால் இல்லையா, சொரக்கிற பால். சில பசுமாட்டுக்கு சொரக்கும், ஆனா கறக்க விடுறது இல்ல. உனக்கு இப்போ சொரக்க ஆரம்பிச்சிருக்கு, ஆனா நீ மறைக்க ஆரம்பிச்சிட்ட. இத பார், பசும்பால் கிடைக்கலன்னா எருமை பால்ல வெண்ணெய் எடுக்கிறவனா உண்டு இல்லைன்னு சொல்லிடு. என்னையா பூச்சி காட்டுற? உன்னால என்னையா செய்ய முடியும்? நீ ஏன் கடையிற தயிர் மாதிரி உடையிற? நாளைக்கு சாயந்தரம் பொழுது போறதுக்குள்ள காயா பழமான்னு சொல்லிடு, இல்ல நடக்கிறதே வேற. ஆமா, நில்லுடா, எனக்கு ஒரு உதவி பண்றியா? அதுக்கு என்ன அவதாரம் எடுத்ததுக்கு அப்புறம் முடியாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லு. இந்த பழத்தை கொண்டு போய் ராஜப்பா மாமா கிட்ட குடுக்கணும். குடுத்துட்டு சுந்தரி அக்கா கொடுத்துச்சு, புரிஞ்சுக்கிட்டா சரின்னு சொல்லுச்சின்னு சொல்லணும். சொல்றியா? இந்த அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா சரி. இது கொய்யா பழம்னு ராஜப்பாவுக்கு தெரியாதா? உனக்கு எதுக்குடா அதெல்லாம்? குடுனா குடு. சரி, எடுன்னா எடு. என்னது? குடுக்கறதுக்கு கூலி வேணா, எனக்கு ஒரு பழம் எடுன்னு. ஐயோ, இந்தா இருக்கிறது இதுதான், வச்சுக்க. சரி, கொடுத்துறேன். எதுக்கும் பிறக்க போற உன் பிள்ளைக்கு சொல்லி வை. எதுக்கு? எதுக்கா? எதிர்காலத்துல நான் யாருக்காவது பழம் கொடுத்து விட்டா கொண்டு போய் கொடுக்கணும்ல, அதுக்குத்தான். மாமனுக்கு பழம், மருமகனுக்கு காயா? இரு, மாத்திடுறேன். இங்க இருக்கேன், வா. இங்க இருக்கீங்களா அங்கிள்? சுந்தரி அக்கா இத உங்ககிட்ட கொடுக்க சொல்லுச்சு. வேற ஏதாவது சொன்னாளா? இத கொடுத்துட்டு புரிஞ்சுக்கிட்டா சரின்னு சொல்லுச்சு. ஏதாவது புரிஞ்சுதா? காயா? காயா பழமான்னு கேட்டா காய்தான்னு சொல்லாம சொல்லிட்டாளா அவ? அவள ஐயோ, இல்லையா? இல்ல, நான் பழம் தான் கொடுத்து விட்டேன், இவன் தான் மாத்திட்டான். டேய், எங்கடா நான் கொடுத்து விட்ட பழம்? எடுங்க கைய. பையன் கிட்டயும் பறவை கிட்டயும் பழத்தை கொடுத்து விட்டா அது பத்திரமாவே இருக்காது, தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நேரடியாவே டீல் பண்ணும். தூது விடுறதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன், புரிஞ்சுக்கிட்டா சரி. சொல்லு, பழம் தானா? காயாத்தாயா இருந்தேன், உன்னை பார்த்ததும் பழுத்துட்டேன். நல்ல வேலை, இந்த ஊருக்கு நான் முன்னாடியே வந்திருந்தேன், நீ பிஞ்சிலேயே பழுத்திருப்ப. துப்பாக்கி சுட பழகிக்கணும்னா முதல்ல அதுக்கு தைரியம் வேணும். எனக்கு நிறைய இருக்கு அங்கிள். தோரசிங்கம் பையன் ஆச்சே. இத பார், நான் சுடுவேன், நல்லா பாத்துக்கணும். ஓகே?
இத பாத்தியா, இதான் புல்லட். இங்கதான் லோட் பண்ணும். ஓகே, இப்படி புரிஞ்சுதா? ஓகே, வா நீ சுடு. அந்த கல்லு கரெக்டா ஏம் பண்ணு. ஷேக் பண்ணக்கூடாது. ஷூட். ஏய் முண்டோ முண்டோ, சுடும்போது குறுக்க வரியே. போட்டன அறிவு இருக்கா? குண்டடி பட்டு செத்து தொலைச்சிருந்தேன்னா உன் மாடுங்களுக்கெல்லாம் எவன் பதில் சொல்றது? அப்புறம் உன் மாடுங்களை எல்லாம் என்ன போய் மேய்க்க சொல்றியா? வாய் வளர்ந்த அளவுக்கு மூளை வளரலையா? பாபா பா. அறிவு கழுத நல்லா சத்தம் போட்ட. நம்ம சொல்லாமா? அங்க பாரு, கரெக்டா ஏம் பண்ணி. குட் குட். இப்போ இந்த கல் அடேகப்பா, பெரிய ஆளியாடி. இப்ப என்ன பண்ணலாம்? அந்த கல். ஐயோ, அப்படி இல்ல, இப்படி இங்க வா. என்ன சொன்னுமா? பொம்பளைகளுக்கெல்லாம் நான் கத்து கொடுக்கறது இல்ல. இப்படி தாயா ஆதி நாள்ல இருந்தே புள்ளைய பெத்துக்கிறது மட்டும்தான் பொம்பளையர் ஒதுக்கி ஒதுக்கி வச்சிட்டீங்க. இந்த பாரியா, புள்ளைய பெத்துக்கிறத தவிர எல்லா வேலையும் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் போதுதான். சரி, கத்து கொடுக்கலாம். ஆனா படாத இடத்துல பற்றுமோன்னு தான் பயமா இருக்கு. யோ, என்ன வார்த்தை நீளுது? என்ன நீ வேற, நீ சுடுற துப்பாக்கி கொண்டு படாத இடத்துல பற்றுமோன்னு பயமா இருக்குன்னு சொன்னேன். இந்த பாரியா, நான் வளவளான்னு பேச மாட்டேன், நறுக்குன்னு பேசுவேன். சரி 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 நிறுத்து. ஏய், அந்த பக்கம் போ. அங்கிள் போடா. இதுக்கு பேரு என்ன? துபாக்கி. துபாக்கி துப்பாக்கி? நல்ல பேரு. ஐயோ, இதுக்கு பேரு ட்ரிகர். அந்த விரல இதுக்குள்ள விட்டு இப்படி பிடிச்சுக்கணும். புடி புடி. எதுக்குள்ள விரல போட சொன்னேன்? விடு, இதுக்குள்ள விடு. இப்போ என்ன சுடுறாது? அங்க அங்க கல்ல சுடு. இப்போ குறிப்பாரு, இப்படி ஆடிட்டு இருந்தனா எப்படி சுடுவேன்? முன்னாடி வா, முன்னாடி வா. இப்போ அந்த கல்ல பாரு. கண்ணை முடிக்க ஒரு கண்ண. கல்லு தெரியுதா? அந்த கல்லுக்கு நேரா துப்பாக்கிய கொண்டு வா. சுடு. என்ன பிரதர், குட் மார்னிங். ஏடா, ஏய், விஷ் பண்ண மாட்டியா? யாரா அவ? பேச கூட மாட்டியா? ஓ இஷ்டம். என்னடா டிஃபன் சாப்பிடாம இங்க வந்து உட்கார்ந்திருக்க? இந்த சாப்பிடு. வேண்டாம் போ. என்னாச்சு இன்னைக்கு உனக்கு? அங்கிள் ஏதாவது சொன்னாரா? துப்பாக்கி சுட கத்துக்க போகல? ஏன் அங்கிள் கத்து கொடுக்க மாட்டேன்ட்டாரா? ஓ, கத்து கொடுப்பாரு. எப்படி எல்லாம் கத்து கொடுக்கறாரு தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள் போனா என் வயசுக்கு நான் கத்துக்க முடியாதெல்லாம் கத்து கொடுப்பாரு. டேய், ஜாக்கிரதையா கத்துக்கடா. தோட்டா படாத இடத்துல பற்ற போகுது. ஆமா, புதுசா படணுமாக்கும். படாத இடம் பாக்கி இல்ல. எப்படியோ உங்க அப்பா ஆசைப்படுற மாதிரி நீ துப்பாக்கி சுட கத்துக்கிட்டு பெரிய வீரன் ஆயிட்டா சரி. அதெல்லாம் முடியாது மம்மி. எல்லாம் நீங்க பண்ண தப்பு தான். நான் பண்ண தப்பா? என்ன பையனா பெத்து தொலைச்சிங்களே, அது உங்க தப்பு இல்லையா? ஏய், என்னடா சொல்ற? பொம்பளைங்களுக்கு தான் அங்கிள் நல்லா சொல்லி கொடுக்கறாரு. இப்ப நான் தான் ராஜப்பா அங்கிள், நீங்க தான் சுந்தரி அக்கா.
எந்த சுந்தரி? அந்த மாட்டுக்கார பொண்ணு, அந்த சுந்தரி தான். திரும்புங்க. எதுக்குடா? திரும்புங்க சொல்றேன். இந்த கையை நீட்டுங்க, இந்த கையை நீட்டுங்க. இப்படி துப்பாக்கி மாதிரி புடிங்க, இப்படி சேர்த்து புடிங்க. எனக்கு வராதுடா. அசையாம இருங்க. என்னடா என்ன அமுக்குற? அங்கிள் கூட இப்படிதான் பண்ணார் மம்மி. ஐயோ. நேரா பாருங்க, சுடுங்க. ஷூ. ஐயோ. இப்படி சொல்லி தராரு. திரும்புங்க, கைய கொடுங்க. கிட்ட வாங்க. எதுக்குடா? கிட்ட வாங்க சொல்றேன். ஷூ. செத்த. அப்புறம் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? சுந்தரிய இப்படி படுக்க வச்சு கிட்ட போய் ஷூ. அப்புறம் துப்பாக்கியே சுடல, முத்தம் கொடுத்தாங்க. ஐயோ ஐயோ ஐயோ. சி, என்னடா உளற? அங்கிள், நான் உளறேனா? நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே? படு பாவி. வா 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 வா.